வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. G7 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட தமிழர்களின் உடல்கள், கார்ஷெட்டிலிருந்து பிடிப்பட்ட சிறுத்தை, தடைகாலத்திற்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்கள், அருந்ததி ராய் மீது வழக்கு பதிவு செய்ய வழங்கப்பட்டுள்ள அனுமதி, யுக்ரைனுக்கு ரஷ்யா விதித்துள்ள நிபந்தனைகள் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். அனைத்து சமூக மக்களுக்கும் தொழில்நுட்ப வசதிகள் சென்று சேர வேண்டும் என G7 மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலியில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கும் வகையிலும் இருப்பதை உறுதி செய்ய அனைத்து நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நிலவுக்கு மனிதனை எடுத்துச் செல்லும் துணிச்சலை நமக்கு தொழில்நுட்பம் கொடுத்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், தொழில்நுட்ப பலன்கள் அனைத்து சமூக மக்களுக்கும் சென்றடைவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மாநாட்டிற்கு இடையே ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கனடா பிரதமர் ட்ரூடோ, இத்தாலி பிரதமர் மெலோனி, துருக்கி அதிபர் எர்டோகன், பிரேசில் அதிபர் லூலா, ஜோர்டான் மன்னர் அப்துல்லா, ஜப்பான் பிரதமர் கிஷிடா, போப் பிரான்சிஸ் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். தொடர்ந்து அனைத்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நிறைவு செய்துவிட்டு பிரதமர் மோடி இந்தியாவுக்கு புறப்பட்டார். குவைத் தீ விபத்தில் இருந்த தமிழர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்று பூத உடலாய் திரும்பி வந்தவர்களை பார்த்து உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 31 பேரின் உடல்களுடன் இந்திய விமானப்படை விமானம் குவைத்திலிருந்து கொச்சிக்கு நேற்று வந்து சேர்ந்தது. 31 உடல்களில் 23 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்களுடையது என்றும் 7 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுடையது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, கேரள அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடல்களை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களையும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து தமிழர்கள் 7 பேரின் உடல்களும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதன்படி திருச்சி, திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ராஜு, ராமநாதபுரம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியைச் சேர்ந்த புனவ் ரிச்சர்ட் ராய், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த முகமது ஷெரீப், தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன், சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கர் ஆகியோரின் உடல்கள் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தன. உடல்களை கண்டதும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதது அனைவரையும் கண்கலங்க வைக்கும் வகையில் இருந்தது. கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பள்ளிக்கல்வித்துறையின் 50 விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறினார். மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு. அதுதான் புதுமை பெண் திட்டம். எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும், இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தப்ப நான் சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமை பெண் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு, இந்த திட்டத்துல மாசம் மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததால் தமிழக கடலோர மாவட்ட மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்கள் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி 61 நாட்கள் அமலில் இருந்த தடைக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது.
இதனையடுத்து சென்னை, நாகை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உட்பட தமிழக கடலோர பகுதியில் உள்ள 11 மாவட்டங்களில் 15,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் 1,00,000 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் படகுகளுக்கு பூஜை செய்த மீனவர்கள் உற்சாகமாக படகுகளை கடலுக்குள் செலுத்தினர். நாளை முதல் மீன்களின் வரத்து அதிகரிக்கும் என்பதால் விலை படிப்படியாக குறையும் என மீனவர்கள் கூறியுள்ளனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம், நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். இந்த ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாசலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, நெல்லை வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் நாகர்கோவிலிருந்து பிற்பகல் 1:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இந்த ரயில்களில் 9 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள், 11 2ஆம் வகுப்பு பெட்டிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் 43 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெப்ப அலை மீண்டும் வருவதால் அதிக தண்ணீர் பருகவும், வெயிலில் நீண்ட நேரம் செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன. கடும் வெப்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பை வரும் 15ஆம் தேதி வரை ஜார்க்கண்ட் அரசு தள்ளி வைத்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் ராய்பரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதில் ஒன்றை கைவிட வேண்டியுள்ளது. இவ்விரண்டில் வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி கைவிடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ராகுல் காந்தி கைவிடும் வயநாட்டில் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வயநாட்டில் பிரியங்கா போட்டியிட்டும் வெல்லும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ஒரே நேரத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் நிலை ஏற்படும். பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அருந்ததி ராய், காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை என்றும் ராணுவ பலத்தை கொண்டு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றியதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் காஷ்மீர் விடுதலைக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அருந்ததி ராய் மற்றும் காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் ஷேக் சவுக் ஹுசைன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது இருவர் மீதும் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் காஷ்மீர் பிரிவினை பற்றி இருவரும் பரப்புரை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எழுத்தாளர் அருந்ததி ராய் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அருந்ததி ராய் மீது 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க அனுமதி அளித்திருப்பது மர்மமாக இருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் அருந்ததி ராய் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குற்றம் சுமத்தப்படக்கூடிய கருத்துக்களை தேர்தல் நேரத்தில் பேசிய பாஜக தலைவர்கள் மீது சட்டம் மௌனம் காப்பது ஏன் என்றும் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி சென்ற மே மாதத்தில் 9 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. மே மாதத்தில் 3,16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 9 விழுக்காடு அதிகம் என மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதியும் மே மாதத்தில் 7.7 விழுக்காடு அதிகரித்து 5,13,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற மே மாதத்தில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மத்திய வர்த்தக அமைச்சக செயலர் சுனில் பரத்வால், வரும் மாதங்களில் இந்நிலை தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைனுடன் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் சூழலில்
இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சம்மதம் கூறியுள்ளார். ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட 4 பிராந்தியங்களிலிருந்து யுக்ரைன் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும், நாட்டோவில் சேருவதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும் என ரஷ்ய அதிபர் நிபந்தனைகளை விதித்துள்ளார். நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக போரை நிறுத்துவதுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட தயார் எனவும் புட்டின் கூறியுள்ளார். யுக்ரைனில் அமைதி ஏற்படுத்துவதற்கான சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் சந்தித்து பேசவுள்ள நிலையில் புட்டின் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளியான குரங்கு பெடல் திரைப்படம் OTT-யில் வெளியானது. சிவகார்த்திகேயன் நடிப்பது மட்டுமல்லாமல் படங்களை தயாரித்தும் வருகிறார். இந்நிறுவனத்தின் மூலம் கனா, வாழ், டாக்டர் உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளார். இதனையடுத்து இவரது தயாரிப்பில் கடந்த மாதம் வெளியான திரைப்படம் குரங்கு பெடல். இப்படத்தை கமலக்கண்ணன் இயக்க ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். சைக்கிள் ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ளும் 5 சிறுவர்களை மையப்படுத்தி இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. விமர்சன ரீதியான நல்ல வரவேற்பை பெற்ற இத்திரைப்படம் தற்போது அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. அடுத்த வார இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையின் தொடக்க விழாவில் பங்கேற்க சென்னைக்கு அவர் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியிலிருந்து நாடு திரும்பியதும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயண தேதி இறுதி செய்யப்படும் என பிரதமர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற பின் முதல் பயணமாக தமிழகத்திற்கு நரேந்திர மோடி வருகை தர இருப்பதால் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க பாஜக மாநில தலைமை ஏற்பாடுகளை செய்து வருகிறது. கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரோந்து பணியில் ஈடுபட்டு இச்சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே மாதத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயலில் ஈடுபட்ட 1032 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக பொதுமக்கள் 1800-599-599-590 என்ற தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. முதல் நாளிலேயே 10க்கும் மேற்பட்டோர் தேர்தலில் போட்டியிட தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக MLA புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய 21ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று ஜூலை 13ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் ஒருமனதாக இம்முடிவை எடுத்துள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் எனவும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக MLA புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னையூர் சிவா போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் குறித்த விவரத்தை சீமான் வெளியிட்டுள்ளார். அதில் சித்த மருத்துவர் அபிநயா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக கூறியுள்ளார். கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் அபிநயா போட்டியிட்டு 65,300
81 வாக்குகளை பெற்றிருந்தார். இவரது சொந்த ஊர் விக்கிரவாண்டி என்பதாலும் இடைத்தேர்தலில் அபிநயா விருப்பம் தெரிவித்ததாலும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்து மத தத்தெடுப்பு சட்டத்தின்படி தாய் அல்லது தந்தை என யாரேனும் ஒருவரின் பராமரிப்பில் குழந்தை இருந்தால் போதுமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் தானும் தனது மனைவியும் 3 வயது ஆண் குழந்தையை தத்தெடுக்க விரும்பியதாகவும் அதற்கு குழந்தையின் தாய் ஒப்புதல் அளித்தும் தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பத்திரப்பதவி அலுவலகத்தில் தத்தெடுப்பை முறையாக பதிவு செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன், மனுதாரர் தத்தெடுக்க விரும்பும் குழந்தையானது சிறுமி ஒருவருக்கு தகாத முறையில் பிறந்த குழந்தை என்றும் குழந்தையின் தந்தை யார் என தெரியாததால் தத்தெடுப்பிற்கு தந்தையின் ஒப்புதலை பெறுவது கடினம் என்றும் தெரிவித்தார். இந்து மத தத்தெடுப்பு சட்டத்தின்படி தாய் அல்லது தந்தை என யாரேனும் ஒருவரின் பராமரிப்பில் குழந்தை இருந்தால் போதுமானது என தெரிவித்த நீதிபதி, குழந்தையை தத்தெடுக்கும் முடிவை எடுத்துள்ள மனுதாரரை நீதிமன்றம் பாராட்டுவதாக கூறியுள்ளார். அதோடு குழந்தை தத்தெடுப்பை பதிவு செய்ய மறுத்த பத்திரப்பதிவு அலுவலரின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி, சம்பந்தப்பட்ட அதிகாரி முறையாக இந்த தத்தெடுப்பை பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவும் இட்டார். சென்னை அருகே காரப்பாக்கத்தில் சாலையில் சரக்கு வாகனம் கவிழ்ந்ததில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோகுல் என்பவர் சரக்கு வாகனத்தில் கோலி சோடா பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு பூந்தமல்லியிலிருந்து நாவலூர் நோக்கி சென்றுள்ளார். காரப்பாக்கம் அருகே சென்றபோது தண்ணீர் குடிப்பதற்காக வாகனத்தை ஓட்டியவாறே ஒரு கையால் தண்ணீர் பாட்டிலை எடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் மற்றும் உடன் வந்தவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்த துரைப்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் வந்து கிரெயின் உதவியுடன் சரக்கு வாகனத்தை அப்புறப்படுத்தினர். பின்னர் சாலையில் கொட்டிய ஆயில் மற்றும் டீசல் மீது மண்ணை கொட்டி வாகனங்கள் வழுக்காதவாறு செய்தனர். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கூட்டணியில் உள்ள ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு பஞ்சாயத் ராஜ், ஊரக வளர்ச்சித்துறை, ஊரக குடிநீர் விநியோகம், வனத்துறை, சுற்றுச்சூழல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பொது நிர்வாகத்துறை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துள்ளார். சந்திரபாபுவின் மகன் நாரா லோகேஷிற்கு அமைச்சரவையில் 3வது இடம் வழங்கப்பட்டதுடன் மனிதவள மேம்பாட்டுத்துறை, ஐடி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அச்சன் நாயுடுவிற்கு விவசாயம், கால்நடை, பால்வளம், மீன்வளம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அனிதா வங்காலாபுடிக்கு உள்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. பயாலுவா கேசவ் நிதித்துறை அமைச்சராகவும், சத்யகுமார் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், நீர்வளத்துறை அமைச்சராக நிம்மலா நாயுடுவாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணை கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பிணை கோரி அவர் தாக்கல் செய்த மனு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மருத்துவ காரணங்களை கூறியுள்ளதால் அதுகுறித்து பதிலளிக்க கால அவகாசம் தேவை என்றும், எனவே விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறையினர் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை ஏற்ற நீதிபதி விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் தன் உடல்நிலையை பரிசோதனை செய்யும் மருத்துவக் குழுவின் ஆலோசனைகளை தனது மனைவியும் இணைந்து கொள்ள அனுமதிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீதான விசாரணையும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்பேர வர்த்தகத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு சில்லறை முதலீட்டாளர்களை தேசிய பங்குச்சந்தையின் தலைமைச் செயல் அதிகாரி ஆஷிஷ் குமார் சஹான் வலியுறுத்தியுள்ளார். சில்லறை முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தைகளின் முன்பேர வர்த்தகத்தில் ஈடுபடுவது ஆபத்தானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொருளாதார ஆலோசகர்
அனந்த நாகேஸ்வரனும் தெரிவித்திருந்தனர். கஷ்டப்பட்டு ஈட்டிய பணத்தை முன்பேற வர்த்தகத்தில் ஈடுபட்டு தொலைப்பதை தவிர்க்குமாறு சில்லறை முதலீட்டாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இந்த சூழலில் சில்லறை முதலீட்டாளர்கள் முன்பேற வர்த்தகத்தை தவிர்த்துவிட்டு பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்யுமாறு தேசிய பங்குச்சந்தையின் தலைமைச் செயல் அதிகாரி ஆஷிஷ் குமார் சௌஹான் ஆலோசனை கூறியுள்ளார். முன்பேற வர்த்தகத்தில் உள்ள ஆபத்துகளை நன்கு உணர்ந்த வர்த்தகர்கள் மட்டுமே அதில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களையும் பணம் செலுத்தியவர்களின் பான் விவரங்களையும் வழங்க வேண்டும் என்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை சென்னை அமர்வு நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தனியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகள் பற்றிய தகவல்களையும் தமது வங்கி கணக்கில் பணம் செலுத்தியவர்களின் விவரங்களையும் வழங்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. ஆவணங்கள் வழங்கப்படும் வரை வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வங்கி ஆவணங்களை வழங்க கோரும் செந்தில் பாலாஜியின் மனுக்களை தள்ளுபடி செய்தார். இதற்கிடையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் அவர் காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்க புதிய உணவுகளை வழங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதற்கான பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2019ஆம் ஆண்டு அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் மட்டும் சுமார் 399 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த உணவகங்களில் இருந்து ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தாலும் உணவுகள் மிகவும் குறைந்த விலையில் வழங்கப்படுவதால் ஆண்டுக்கு 140 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு செலவாகிறது. இந்த நிலையில் அம்மா உணவகங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் உணவு வகைகளை அதிகரிக்கவும் கோரி மாநகராட்சி கூட்டங்களில் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் பிரியாவிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனையடுத்து அம்மா உணவகங்களை சீரமைக்க உத்தரவிடப்பட்டது. அதிமுகவை கைப்பற்றுவதை விட அதனை காப்பாற்றுவதே முக்கியம் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்க வேண்டாம் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பிளவுற்று இருக்கும் இதே நிலையோடு இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 11வது தொடர் தோல்வியை சந்திப்பதா, இல்லை ஒன்றுபட்ட அதிமுக என்ற கம்பீர மிடுக்கோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கட்சியை களமிறக்குவதா என்ற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2019 இடைத்தேர்தலைப் போல் இந்த முறையும் அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் உள்ளதாகவும் இதனால் பிளவுற்ற அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜனை அவரது இல்லத்தில் சந்தித்த அண்ணாமலை அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டு வருமான அக்கா தமிழிசையை அவரது இல்லத்தில் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி என அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழிசையின் அரசியல் அனுபவமும் ஆலோசனையும் கட்சி வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையின் பதிவை தனது பக்கத்தில் பகிர்ந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். அதிமுக கூட்டணியுடன் மக்களவைத் தேர்தலை சந்தித்து இருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருக்கலாம் என தமிழிசை தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அமித்ஷா அழைத்து பேசிய விவகாரம் கூடுதல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அண்ணாமலை தமிழிசையை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை அண்ணா நகரில் பட்டப்பகலில் பாஜக பிரமுகரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞரான நதியா என்பவர் பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார்.
பாஜக ஓபிசி அணியின் மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள இவரது கணவர் ஸ்ரீனிவாசன் அண்ணா நகரில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆட்டோவில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி தாக்கியதால் நிலைகுலைந்த ஸ்ரீனிவாசன் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்துள்ளார். எனினும் அவர்கள் சாலையில் ஓடிய ஸ்ரீனிவாசனை விரட்டி வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். பின் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவர் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே மருத்துவமனையில் ஸ்ரீனிவாசனை பாஜக மாநில நிர்வாகி வினோஜ் செல்வம் நேரில் பார்த்து மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சார்ஜ் போட்டபடி லேப்டாப்பை பயன்படுத்திய இளம்பெண் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சொக்கநாதன்புதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் துபாயில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது மனைவி செந்திமயில் சொக்கநாதன்புத்தூர் கிருஷ்ணன் கோவில் தெருவில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் லேப்டாப்பை சார்ஜில் வைத்துக் கொண்டு அதை அவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது லேப்டாப் வயரில் இருந்து திடீரென மின்சாரம் பாய்ந்ததில் அவரின் கை கருகி மயங்கி விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த தந்தை சக்திகுமார் அவரை மீட்டு சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். பின் தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். லேப்டாப்பை பயன்படுத்திய இளம்பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மண் ஏற்றி வந்த லாரி மோதி 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தக்கோலம் அருகே உள்ள மண்குவாரியில் இருந்து தினமும் ஏராளமான லாரிகள் மண் ஏற்றிக் கொண்டு தக்கோலம் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மோகன் என்பவர் தனது 2 குழந்தைகளை பள்ளிக்கு பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது குவாரிக்கு சென்ற கனரக லாரி பைக் மீது மோதியதில் 3 பேரும் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மண்குவாரி லாரிகளை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அரக்கோணம் வட்டாட்சியர் செல்வி மற்றும் காவல்துறையினர் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பள்ளி பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் தீ விபத்தில் இருந்து 17 குழந்தைகள் தப்பினர். செங்கனூர் பகுதியில் அருகே உள்ள சாலையில் பள்ளி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது அதிலிருந்து கரும்புகை வந்தது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி குழந்தைகளை பத்திரமாக கீழே இறக்கியுள்ளார். சற்று நேரத்தில் தீ வேகமாக பரவி பற்றி எரிந்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் நிகழ்விடத்திற்கு செல்லும் முன் பேருந்து முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனிடையே அனைத்து குழந்தைகளையும் மற்றொரு பள்ளி பேருந்தில் ஏற்றி பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். சார்ஜிங் யூனிட்டில் உள்ள பழுதை நீக்க 1744 ஐகானிக் 5 மாடல் மின்சார வாகனங்களை திரும்பப் பெறுவதாக ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை உற்பத்தி செய்யப்பட்ட ஐகானிக் 5 மாடல் மின்சார வாகனங்களை ஹுண்டாய் மோட்டார்ஸ் திரும்பப் பெறுவதாக வாகன உற்பத்தியாளர் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. ஐகானிக் 5 மின்சார வாகனங்களில் ஒருங்கிணைந்த சார்ஜிங் யூனிட்டில் உள்ள பழுதை நீக்கவே 1744 கார்களை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக சியாம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கேட்டதற்கு வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் திரும்பப் பெறும் கார்களில் கட்டணமின்றி பழுது நீக்கம் செய்து அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என ஹுண்டாய் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஐகானிக் 5 மாடல் கார்களின் தொடக்க விலை 46 லட்சம் ரூபாய் என்பது கவனிக்கத்தக்கது. T20 உலகக்கோப்பை தொடரில் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தான் அணி குரூப் சுற்றுடன் வெளியேறியது. குரூப் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, கனடா, அயர்லாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் இந்திய அணி 3 வெற்றிகளுடன் ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. பாகிஸ்தான் அணி தனது முதல் போட்டியில் அமெரிக்காவிடம் சூப்பர் ஓவரில் தோல்வியடைந்தது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியிலும் நூலிழையில் தோல்வியை தழுவிய அந்த அணி
கனடா அணியை வீழ்த்தியது. அதே வேளையில் அமெரிக்க அணி பாகிஸ்தான், கனடா அணிகளை வீழ்த்தி 4 புள்ளிகளை பெற்றிருந்தது. இந்த சூழலில் நேற்று நடைபெறவிருந்த போட்டியில் அமெரிக்க அணி அயர்லாந்தை எதிர்கொள்ளவிருந்தது. இந்த போட்டியில் அமெரிக்க அணி தோல்வி அடைந்தால் மட்டுமே பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் அணியில் நம்பிக்கையை கனமழை சுக்குநூறாக்கியது. புளோரிடாவில் கனமழை கொட்டியதால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் போட்டி ரத்தானது. இதனால் அமெரிக்கா, அயர்லாந்து அணிகளுக்கு தலா 1 புள்ளி பிரித்து வழங்கப்பட்டது. இதன் மூலம் 5 புள்ளிகளை பெற்ற அமெரிக்க அணி முதன்முறையாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்தது. மக்காச்சோளத்திற்கு நல்ல விலை கிடைப்பதால் தேனி மாவட்டம் போடி பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி அருகே மீனாட்சிபுரம், விஸ்வாசபுரம், பத்ரகாளிபுரம், அம்மாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 600 ஏக்கருக்கும் மேல் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் மக்காச்சோளம் ஒரு குவிண்டால் 2200 ரூபாய் முதல் 2240 ரூபாய் வரை விற்பனை போனது. தற்போது குவிண்டாலுக்கு 200 ரூபாய் விலை அதிகரித்து 2400 ரூபாய் முதல் 2440 ரூபாய் வரை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோழி தீவனம், பாப்கார்ன், சத்து மாவு போன்றவற்றை தயாரிப்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள் மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்து வருகின்றன. நெல்லையில் மூளைச்சாவு அடைந்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த மணிசேகர் என்பவரின் மனைவியான அரசம்மாள் காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார். இவர் கடந்த 10ஆம் தேதி தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் தாழையூத்து ரேஷன் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் இருந்த வேகத்தடையில் இருசக்கர வாகனம் ஏறி இறங்கிய போது பின்னால் இருந்த அரசம்மாள் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அரசம்மாள் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அரசம்மாளின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க உறவினர்கள் முன்வந்ததை தொடர்ந்து கருவிழிகள், தோல், கல்லீரல் உள்ளிட்ட உடல் பாகங்கள் தானமாக பெறப்பட்டது. தமிழகத்திலேயே முதன்முதலாக நெல்லையில் மூளைச்சாவு அடைந்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த அரசம்மாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் சகோதரி மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த நிறுவன ஊழியர்களின் அலட்சியத்தால் மருத்துவ கழிவுகள் மலைபோல் குவிந்து கிடக்கிறது. மருத்துவமனைக்கு வந்து செல்லும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது உள்ள ஒப்பந்த நிறுவனம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை முறையாக மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் பிணவரை அருகே கொட்டப்பட்டுள்ளன. மேலும் ஆய்வகத்திற்கு வருவோர் காத்திருக்கும் இடத்திலும் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது மருத்துவமனையில் உள்ள தனியார் ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் முறையாக பணிகளை மேற்கொள்ளாததால் கழிவுகளை வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் அக்கட்சி அலுவலகத்தை பெண் வீட்டார் அடித்து நொறுக்கினர். திருநெல்வேலியைச் சேர்ந்த உதயதாட்சினி மற்றும் மதன்குமார் ஆகிய இருவரும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது திருமணத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தஞ்சமடைந்த காதல் ஜோடிக்கு வியாழக்கிழமை திருமணம் நடைபெற்றது. தகவல் அறிந்து கட்சி அலுவலகத்திற்கு வந்த பெண் வீட்டார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் பெண் வீட்டாருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து கட்சி அலுவலகத்தின் கண்ணாடி, இருக்கைகள், கதவு என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரைந்து வந்த காவல்துறையினர் பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்ட 8 பேரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் பரிசல் ஓட்டும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் 400 பேர் பரிசல் ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நடப்பு ஆண்டிற்கான பரிசல் ஓட்டுவதற்கான டெண்டர் வரும் 18ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் இதனை நீட்டிக்க கோரி பரிசல் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பரிசல் சவாரி செய்ய வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். கோவை ஓனாபாளையம் பகுதியில் வீட்டின் சுற்றுச்சுவர், கோவில் ஜன்னல் கண்ணாடிகளை காட்டு யானைகள் உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருப்பதால் சமீப காலமாக காட்டு யானைகள் அதிக அளவில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்புகளுக்குள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் கோவை ஓனாபாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டு யானைகள் உலா வந்துள்ளன. ராஜகோபால் என்பவரது வீட்டின் மதில் சுவரை முட்டி தள்ளிய யானைகள் அருகிலிருந்த கோவிலையும் சேதப்படுத்தின. இந்த காட்சிகள் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதற்கிடையே கோவை பூண்டி வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள அன்னதான பொருட்கள் வைக்கும் அறைக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை 3 மணி நேரத்திற்கும் மேலாக வெளியே வராமல் இருந்துள்ளது. தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் வாழைப்பழங்களை போட்டு யானையை வெளியே வரவழைத்து வனத்திற்குள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். துவரம்பருப்பு, உளுந்து மற்றும் கொண்டைக்கடலையின் விலை அடுத்த மாதம் முதல் குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு மற்றும் கொண்டைக்கடலை விலை கடந்த 6 மாதங்களாகவே அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த மாதம் முதல் இவைகளின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் செயலர் நிதி கரே தெரிவித்துள்ளார். பருவமழை நன்கு பொழியும் என்ற வானிலை மையத்தின் கணிப்பும் இறக்குமதியும் இதற்கு காரணம் என அவர் கூறியுள்ளார். அடுத்த மாதம் முதல் இந்த 3 பருப்பு வகைகளும் அதிகளவு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பருவமழை சராசரியை விட கூடுதலாக பெய்யும் என்ற வானிலை மையத்தின் கணிப்பு காரணமாக பருப்பு வகைகள் சாகுபடி பரப்பளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் விலையேற்றத்தை தடுக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் நிதின் கரே தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி மதச்சார்பற்ற ஜனதா தள முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீது 3 பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பெங்களூரு சிஐடி அலுவலகத்தில் வைத்து பிரஜ்வலிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அவர் காவல்துறையின் விசாரணைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என்றும் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் தரவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் தன் மீதான பாலியல் வழக்கில் முன்பிணை கோரி பெங்களூரு நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி அவரது முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை மாங்காடு அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கெருகம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்திருக்கிறது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதற்குள் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பதற்றத்துடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இதனையடுத்து காவல்துறையினர் மோப்ப நாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் பள்ளி வளாகத்திற்கு சென்று தீவிரமாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேர சோதனைக்கு பிறகு எதுவும் சிக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்திருக்கிறது. திருவள்ளூர் அருகே ரயில்வே ஊழியரை அரிவாளால் வெட்டியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடம்பத்தூர் வெண்மணம்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரயில்வே ஊழியரான தினேஷை முன்விரோதத்தில் ஒரு கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் படுகாயமடைந்த தினேஷ் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தினேஷை வெட்டியவர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் கடம்பத்தூர் ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காமேஷ் என்பவரை கடம்பத்தூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.